அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு சின்ன விழிப்புணர்வு தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கடைசி வரைக்கும் புரியும். சரியா? இதை நான் சொல்லி முடித்ததுக்கப்புறம் கமெண்டில் நீங்கள் என்னங்க சொல்லுங்கள். சரியா? நேற்று நாங்கள் ஒரு இடத்துக்கு எழுத போயிருந்தோம். ஒரு 3 பிரான்ச்சுக்கு எழுத போயிருந்தோம். அதாவது வீரநல்லூர், கல்லிடைக்குறிச்சி, சேர்மாதேவி எழுத போயிருக்கும்போது சரியான வெயிலுக்குள்ளே நாங்கள் பைக் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு பிரான்ச்லேயே நின்று ஒவ்வொரு 2-3 போர்டுகள் எழுத வேண்டியிருக்கும். நின்று 2 பேர் சேர்ந்து எழுத போனோம். எழுத போகும்போது நான் ஏணி மேலே நின்று எழுதிட்டுருக்கேன். நாங்களே வெயிலில் வந்த டயர்டு. அப்பவும் வெயிலில் நின்று தான் மேலே எழுதிட்டுருக்கோம். எழுதிட்டு இருக்கும்போது நாங்கள் அந்த பிரான்ச்சில் வேலை பார்க்க பொண்ணுகிட்ட நாங்கள் தண்ணி கேட்டோம். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கணும், ஆனால் தண்ணி வேணுன்னா நான் தாரேன், நான் குடிக்கிறது கூட நாங்கள் கேட்கல, பெயிண்டில் கலக்கிறதுக்கு தான் நாங்கள் கேட்டோம். அந்த பொண்ணு டக்குன்னு வார்த்தையை விட்டுருச்சு, தண்ணிலாம் இங்கே கிடையாது, தண்ணி வேணுன்னா பக்கத்தில் போய் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டுருச்சு. அந்த அன்றைக்கி என் கூட நிற்கிறதுக்கு கோபம் ரொம்ப வந்துருச்சு. அந்த அன்றைக்கி அவர் சொன்னார், ஏம்மா நாங்கள் எழுத வந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் கொடுங்க, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னோடனே, அதுக்கு நான் என்னத்தை பேசிட்டேன், இதில் என்ன இருக்குது, நான் வெளியில் போய் வாங்கிக்கோங்கன்னு தானே சொன்னேன், உங்கள்கிட்ட என்ன சொன்னேன். அன்றைக்கி அந்த சொல்லுறாரு, நீங்கள் வேலை பார்க்குறவங்க தானே, வேலை பார்க்குறவங்களே இப்படி பேசுனீங்கன்னா நாங்களும் வேலைக்கு தான் வந்திருக்கோம், இப்படி பேசாதீங்கன்ட்டு. அந்த பிள்ளைகிட்ட, அது சின்ன பிள்ளை, ஒரு 16 வயசு 17 வயசு, ஒரு 18 வயசு 19 வயசு தான் இருக்கும் அந்த பிள்ளைக்கு. 18 19 20 வயசுக்குள்ளே இருக்கும். சரி, விவரம் தெரியாமல் நாங்கள் விட்டுட்டோம். இப்படி அந்த பொட்டை பிள்ளைங்க ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது ஒரு வெளி இடங்களுக்கு நாங்கள் எழுத போகும்போது எங்களுக்கு அந்த ஒரு இது இல்லாமல் இருக்குது. என்னென்னா, அந்த பிள்ளைங்க கரெக்டாக பேச மாட்டேங்குது. நாங்கள் தண்ணி தான் கேட்டோம், வேறு எதுவுமே கேட்கல. வெளியில் போய் வாங்கிக்கோங்கன்னா என்ன அர்த்தம்? எழுத வந்தது அந்த கடைக்கு தான் எழுத வந்திருக்கோம். கடைக்கு நாங்கள் வெளியில் போய் தண்ணி வாங்க முடியுமா? கொஞ்சம் அந்த தண்ணி அதில் ஊற்றுனா தான் ட்ரை ஆகி எழுத முடியும். அன்றைக்கி அவர் கோவப்பட்டுட்டு அந்த பிள்ளை கொடுத்த, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாட்டில் ஊற்றி தந்தது. அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த தண்ணியை அவர் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன, பாவம் சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் பேசிட்டு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் இந்த தண்ணி அதில் கலந்து அதுக்கப்புறம் எழுதினோம். நாங்கள் வெயிலில் எழுதிட்டுருக்கோம், எப்படி பேசுது பாருங்கள். சரி, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.